உங்க அனைவருக்கும் வணக்கம். நீங்க என் சேனலுக்கு ஆதரவு குடுக்குறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம டெல்ஃபு பேயம் புரொடக்ஷன் ஓரல்ல எக்ஸர்சிஸ் ஆந்த்ராக்சியம் என்ற டாபிக்ல ஒரு எக்ஸாம்பிள நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த எக்ஸாமுக்கு 2 பேப்பர எடுத்து அதிலிருந்து 1 சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இதே மாரி தான் பேசணும். இது பொதுவா நம்ம கன்வின்ஸ் எக்ஸாமினேட்டர பண்ற மாரி இருக்கும். அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்மள இந்த உரையாடல எடுத்துட்டு போற மாரி இருக்கும். அதுதான் இந்த டாபிக் உடைய முக்கிய நோக்கம். இது குறைஞ்சது 3லிருந்து 4 நிமிஷம் வரைக்கும் எக்ஸாமினேட்டருக்கு நாம அந்தராக்ஷியம் பண்ற மாரி இருக்கும். வாங்க இப்ப நாம இந்த சுஜேவ எப்படி நாம எக்ஸாமினேட்டரோட விவாதிக்கலான்றத இப்ப நாம பார்க்கலாம். Question. Vous partez en vacances avec un ami. Vous en discutez avec lui, mais vous n'êtes pas d'accord sur le lieu ni sur le moyen de transport à utiliser. நீங்கள் ஒரு நண்பருடன் விடுமுறைக்கு செல்கிறீர்கள். அவருடன் விவாதிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இடம் அல்லது போக்குவரத்து வழிமுறைகளில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை. இதுதான் இந்த கொஸ்டினு. இப்ப இந்த கொஸ்டினுக்கு தமிழ் அர்த்தத்த நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப நாம எக்ஸாமினேட்டரோட இத விவாதிச்சு, நம்ம அவங்கள நம்மளுடைய உடன்பட வைக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். Salut, comment ça va? ஹாய்! நீ எப்படி இருக்க? Salut, je vais bien, et toi? ஹாய்! நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? Ça va, merci. Est-ce que tu es libre ce week-end? நான் நன்றாக இருக்கிறேன். நன்றி. இந்த வார இறுதியில் நீ ஃப்ரீயா இருக்கியா? Oui, je suis libre ce week-end. Pourquoi est-ce que tu me demandes ça? ஆமா. இந்த வார இறுதியில் நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். ஏன் என்னிடம் அப்படி கேட்கிறாய்? Je pense que je vais aller en vacances avec toi. நான் உன்னுடன் விடுமுறைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். Où est-ce que tu comptes aller? நீ எங்க போலான்னு நினைக்கிற? Je n'ai pas d'idée, mais nous pouvons aller à la mer, peut-être à Nice. எனக்கு எதுவும் ஐடியா இல்ல. ஆனா நம்ம கடலுக்கு செல்லலாம்னு நினைக்கிறேன். ஒருவேள நம்ம நீஸ்க்கு போலாமா? Je suis pas d'accord, car Nice est trop loin de Paris. எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. ஏன்னா நீஸ் பாரிஸ்ல இருந்து ரொம்ப தூரம். Est-ce que nous pouvons aller à la mer qui est proche de Paris? பாரிஸுக்கு பக்கத்துல உள்ள கடலுக்கு செல்லலாமா? D'accord, nous pouvons aller à Etretat. ஓகே. நம்ம ஏத்ரத்தாத்துக்கு போலாம். C'est bon? Comment est-ce qu'on va aller à Etretat? Je
pense que c'est mieux si nous prenons le bus. இது நன்றாக இருக்கிறது. நாம் எப்படி ஏத்திருத்தாத்துக்கு செல்லப் போகிறோம்? பேருந்தில் சென்றால் நல்லது என்று நினைக்கிறேன். Non, si nous allons en bus, ça va prendre trop de temps. இல்ல, பேருந்தில் சென்றால் அதிக நேரம் ஆகும். Comment on va partir alors? அப்புறம் நாம எப்படி போறோம்? Nous pouvons aller en train. நாம் ரயிலில் செல்லலாம். C'est bon. Prêt à partir ce week-end? சரி, இந்த வார இறுதியில் செல்ல தயாரா? Bien sûr, à bientôt. நிச்சயமாக. விரைவில் சந்திப்போம். இப்படிதான் நாம இந்த கேள்விக்கான பதில நாம முயற்சி செய்யணும். இந்த கேள்விக்கு நான் இப்படிதான் பதில ரெடி பண்ணி வச்சு நான் சொல்றேன். ஆனா, இது என்னுடைய கற்பனைக்கு உள்ளது. ஆனா, நீங்க இந்த கொஸ்டின எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் இமிடியேட்டா பதிலுக்கு தயாராயிடணும். அதனால நீங்க உடனே எப்படி பேசப் போறோம் அப்படின்றது எக்ஸாமினேட்டரோட சேர்ந்து தான் இத நீங்க செயல்பட போறீங்க. எக்ஸாம்ல உங்களுக்கான டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் ஒரு சுஜையில மட்டும் கிடையாது. 2 சுஜை நீங்க கையில வச்சிருப்பீங்க. அதுல நீங்க எத சூஸ் பண்ணலான்றது வேற யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. அதோட இல்லாம இத உடனே அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் பண்ணி போகணும். அதுதான் ஒரு டாஸ்க் இதுல. அதனால இதே மாரி கேள்விக்கான பயிற்சிய நீங்க நார்மலாவே நீங்க மனசுல நெனச்சு நெனச்சு ஆப்போசிட்ல கொஸ்டினுக்கு ஆன்ஸர கேட்டு கேட்டு பழகுவதன் மூலமா நம்ம ஈஸியா இந்த இதுல தேர்ச்சி பெறலாம். நான் விடைபெறும் நேரம் வந்துடுச்சு. நான் எப்போதும் சொல்ற மாரி தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேயா, ஆதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இத அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. இது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கேள்விக்கான ஆன்ஸர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்றத நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்க அனைவருக்கும் வணக்கம். என் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு குடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம டெல்ஃப் பேயான்ல புரொடக்ஷன் ஓரல்ல எக்ஸர்சிஸ் அன்டராக்சியோன் என்ற டாபிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல நாம முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னன்னா, இது டெல்ஃப் பேயான்ல புரொடக்ஷன் ஓரல்ல நடுப்புற அதாவது 2வது ஃபர்ஸ்ட்டு நம்மள பத்தி பிரசன்டேஷன் அல்லது சில கேள்விகள கேட்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? உங்க ப்ரொஜெக்ட் என்ன இருக்கு? நீங்க போன வாரம் என்ன செஞ்சீங்க? அடுத்த வாரம் என்ன செய்ய போறீங்க? அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. அது முடிஞ்ச பிறகு அடுத்த டாபிக் ஒரு 2 கொஸ்டின் குடுப்பாங்க. அந்த கொஸ்டின்லேருந்து நம்ம ஒண்ணு சூஸ் பண்ணி அவங்கட்ட நம்ம அன்டராக்ஷன் பண்ணணும். இந்த பரீட்சையில ஒண்ணு நீங்க இருப்பீங்க. இன்னொன்னு எக்ஸாமினேட்டர் இருப்பாங்க. அவங்க இந்த கொஸ்டினுக்கு ஒரு பார்ட்டா அவங்க செயல்படுவாங்க. நீங்க ஒரு வேள அவங்க அம்மியா இருக்கலாம். வேற ஏதாவது ஆஃபீசர்ஸ் அது மாரி ஏதாவது இருக்கலாம். அது கொஸ்டின பொறுத்து அதே மாரி இருப்பாங்க. அது நீங்க 2 பேரும் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒரு இத பேசி ஒரு முடிவுக்கு வர்றது தான் இந்த கொஸ்டினுடைய குறிக்கோளாகும். வாங்க இப்ப நம்ம அந்த அந்த கொஸ்டியத்த எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, இத நெறைய நேயர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது சம்மந்தமா வீடியோ போடுங்கன்றதுனால,
நான் அதனால இப்போதைக்கு இந்த வீடியோவ ஆரம்பிக்கிறேன். Question. Vous avez oublié de fêter l'anniversaire d'un, d'une, et il, elle, vous le reproche. Il, elle, est très en colère. Vous lui présentez vos excuses et cherchez à apaiser la situation. இதுதாங்க அந்த கேள்வி. இந்த கேள்விக்கு நாம எக்ஸாமினேட்டரோட சேர்ந்து எப்படி பதில் சொல்ல போறோம்ன்றது தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல நான் 2 பேரு குடுத்திருப்பேன். அதுக்கு பதிலு நீங்க எந்த இடத்துல இருப்பீங்க, அவங்க எந்த இடத்துல இருப்பாங்கன்றத நீங்க ஒரு அசம்ப்ஷன் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியது தான். வாங்க இப்ப நம்ம அந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தத்த பார்ப்போம். கேள்வி: நீங்கள் ஒருவரின் பிறந்த நாளை கொண்டாட மறந்துவிட்டீர்கள். அவர் உங்களை குற்றம் சாட்டுகிறார். அவன், அவள் மிகவும் கோபமாக இருக்கிறார். நீங்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்டு நிலைமையை அமைதிப்படுத்த முயற்சிக்கவும். Pourquoi est-ce que tu n'es pas venu à mon fête d'anniversaire? என் பிறந்தநாள் விழாவிற்கு நீ ஏன் வரவில்லை? Je suis désolé, je ne suis pas venu à votre fête d'anniversaire parce que j'ai eu un rendez-vous. என்னை மன்னிக்கவும். எனக்கு அப்பாயின்ட்மென்ட் இருந்ததால் உங்கள் பிறந்தநாள் விழாவிற்கு என்னால் வர இயலவில்லை. Quel rendez-vous? என்ன அப்பாயின்ட்மென்ட்? J'avais mal aux dents pendant longtemps. C'est pour ça que je suis allé voir le dentiste. எனக்கு நீண்ட நாட்களாக பல்வலி இருந்தது. அதனால்தான் பல் மருத்துவரை பார்க்க சென்றேன். Pourquoi est-ce que tu m'as pas appelé? நீ ஏன் என்னை அழைக்கவில்லை? Le docteur m'a arraché une dent. C'est pour ça que je n'ai pas pu te parler. டாக்டர் என் பல்லை பிடுங்கினார். அதனால்தான் உன்னிடம் பேச முடியவில்லை. Ah, d'accord. J'étais en colère contre toi car tu n'étais pas présent pour mon anniversaire. Mais maintenant que je connais la raison, je m'excuse de t'avoir engueulé. ஆஹா, அப்படியா? என் பிறந்த நாளுக்கு நீ இல்லாததால் உன் மீது எனக்கு கோபம் வந்தது. ஆனால் இப்பொழுது காரணம் தெரிந்ததும் உன்னை பேசியதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். Non, c'est à moi de s'excuser, car je n'ai pas pu te voir pour te prévenir de mon absence. La prochaine fois, je viendrai à la fête d'anniversaire. இல்லை, நான் இல்லாததை தெரிவிக்க உங்களை பார்க்க முடியாமல் போனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த முறை உன் பிறந்தநாள் விழாவிற்கு வருவேன். D'accord, prends soin de toi et à bientôt. சரி, உன் உடல்நிலையை நன்றாக பார்த்துக்கொள். விரைவில் சந்திப்போம். Merci, au revoir. நன்றி, மீண்டும் சந்திப்போம். இப்படிதான் நம்ம வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் செய்யணும். இது வந்து நான் என்னுடைய சிச்சுவேஷன, அதாவது சும்மா சாம்பிள இத நான் சொல்லியிருக்கேன். இத தான் நீங்க சொல்லணுன்றது அவசியம் கிடையாது. நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு ரீசனா இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி பழகிக்கங்க. அத நீங்க பயன்படுத்திக்கங்க. இப்படிதான் வந்து நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர வந்து நம்ம வந்து குடுக்கணும்.
இது வந்து தெல்ஃபு பேயாக்கு மட்டும் கிடையாது. தெல்ஃபு ஆ, தெல்ஃபு ஆது, தெல்ஃபு பேயா. இது 3த்துக்குமே இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா வரும். அதனால இத நம்ம வந்து நல்லா பிராக்டிஸ் பண்றது மூலமா, நம்ம புரொடக்ஷன் ஓரலுடைய எக்ஸாம நம்ம ஈஸியா தேர்ச்சி பெறலாம். நேயர்கள் வந்து அடிக்கடி வந்து புரொடக்ஷன் ஓரல்ல எக்ஸர்சைஸ் ஆன்சர் செக்ஷன்ல வந்து சாம்பிள் 1 குடுங்க. இது எப்படி எழுதுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். மேற்கொண்டு எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம், நான் வந்து உங்களுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ எப்படி வந்து ஆன்சர் எழுதுறதுன்றத, நான் விரைவில உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு யாராவது படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இத ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.